வாழ்க்கையை நாம் தொடங்கி ஓடுகிறோம். ஆனால் எவ்வளவு காலம் இருப்போம் என்று அசூரன்ஸ் வாக்குறுதி கிடையாது. நம்முடைய பிள்ளைகளை திருமணம் முடித்து வைக்கிறோம். அந்த திருமண உறவு எவ்வளவு காலம் நிற்கும் என்று நம்மளால சொல்ல முடியவில்லை. அதே சமயத்திலே நம்முடைய உறவுகள் இப்போது ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த உறவுகள் எவ்வளவு காலம் அது நிலைத்திருக்கும் என்று ஆங்கிலத்திலே அசூரன்ஸ் என்று சொல்வார்கள். அந்த வாக்குறுதியை நம்மால் கொடுக்க முடியவில்லை. ஆனால் ஆண்டவர் எதிர்காலத்தை குறித்து வாக்குறுதி கொடுக்கிறார். அதாவது God's assurance for future என்று சொல்லலாம். எதிர்காலத்தை குறித்து வாக்குறுதியை கொடுக்கிறவர் யார் என்றால் நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர். ஏனென்றால் அவருக்கு கடந்த காலம் தெரியும், நம்முடைய கடந்த காலம் தெரியும், நம்முடைய எதிர்காலம் தெரியும், நம்முடைய நிகழ்காலமும் தெரியும். எனக்கு உங்களுக்கு கடந்த காலம் தெரியும், நிகழ்காலம் கொஞ்சம் தெரியும், ஆனா எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று தெரியவே தெரியாது. வருகிற காலங்களிலே எத்தனை பேர் நாம் டிசம்பர் 31 கடப்போம் என்று யாருக்கும் தெரியாது. ஏனென்றால் அதற்கு அசூரன்ஸ் இல்லை. ஆனால் வேதத்தை நான் வாசித்த பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறார் என்றால் God assurance for my future என்று சொல்லலாம். என்னுடைய எதிர்காலம், உங்களுடைய எதிர்காலத்தை குறித்து அவர் உத்தரவாதம் கொடுக்கிறார். எடுங்கள் 1 சாமுவேல் புத்தகம் எடுக்கலாம். 1 சாமுவேல் புத்தகம் அதிலே 2ஆம் அதிகாரத்தை புரட்டுங்கள். அதிலே அன்னாள் என்கிற ஒரு பெண்மணி குழந்தையை கொண்டு போய் ஆண்டவருடைய சன்னிதானத்திலே விட்டுவிட்டு அவர்கள் ஒரு பாடல் பாடுகிறார். வேதாமத்திலே சில பாடல் உண்டு. அன்னாளின் பாடல், அதே மரியாளின் பாடல் என்று சில பாடல் உண்டு. இந்த 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரத்தை 7 பாருங்கள். கர்த்தர் தரித்திரம் அடைய செய்கிறவரும் ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிறவருமாய் இருக்கிறார். அவர் தாழ்த்துகிறார், என்ன செய்கிறார்? நம்ம உயர்வதில்லை, நாம் ஐஸ்வர்யமானாய் மாறுவதில்லை, நாம் தரித்திரமாய் போவதில்லை. எல்லாவற்றையும் செய்கிறவர் யார்தான்? ஆண்டவர். அங்கே 8 பாருங்கள். கர்த்தர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமை உள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் பண்ணுகிறார். பூமியின் அஸ்திபாரங்கள் கர்த்தருடையவைகள், அவரே அவைகளின் மேல் பூச்சக்கரத்தை வைக்கிறார். இந்த 2 வாக்கியமும் ஆண்டவர் நமக்கு எதிர்காலத்திலே என்னென்ன செய்கிறார் என்பதை, செய்ய போகிறார் என்பதை அது ஒரு வெளிப்பாடாய் வருகிறது. ஏசாயா 43ஆம் அதிகாரம். ஏசாயா 43ஆம் அதிகாரம். இந்த 43ஆம் அதிகாரத்திலே 18-19 வாசிக்கிறேன். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் ஒரு புதிய காரியத்தை செய்கிறேன், ஒருவல்ல நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அதை தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே எதை உண்டாக்குவேன்? ஆறுகளை உண்டாக்குவேன். நம்முடைய தமிழ் மொழிபெயர்ப்புல ஒரு வார்த்தை விட்டு, ஆனா சில ஆங்கில மொழிபெயர்ப்புல என்ன வருது என்றால் இப்பொழுதே அது தோன்றும். ஒரு விதையை விதைத்தால் அதிலே முளை எப்படி வருகிறதோ அதே போல நான் சொன்னது அது முளைக்கும் என்று சொல்கிறார். தமிழ்ல அந்த அளவுக்கு அது விளக்கப்படல. அப்போ இதுவும் எதிர்காலத்தை குறித்த ஒரு அருமையான வாக்கு தத்துவம். எடுங்கள் எபேசியரின் புத்தகம். எபேசியரின் புத்தகத்தை எடுங்க, 3ஆம் அதிகாரம். இந்த எபேசியர் 3ஆம் அதிகாரத்தில் அங்கே ஒரு வாக்கியம் வருகிறது. 20. நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே. அப்ப என்ன அர்த்தம்? ஆண்டவர் நம்மை புழுதியிலிருந்து உயர்த்துகிறார், ஐஸ்வர்யமாக்குகிறார். அதே சமயத்திலே ஆண்டவர் நம் வாழ்க்கையிலே புதிய காரியத்தை செய்ய போகிறார். இந்த எபேசியர் 3:20 என்ன சொல்கிறது தெரியுமா? நாம் வேண்டுவதற்கும் ஜெபிப்பதற்கும் நாம் எண்ணுவதற்கு மேலாக அவர் கிரியை செய்கிறார்.
அருமையானவர்களே, இந்த ராத்திரி வேளையிலே ஆண்டவர் உன் எதிர்காலத்தை குறித்து அசூரன்ஸ், அதாவது அவர் வாக்குறுதியை தருகிறார். இந்த ஆண்டவரை ஏற்றுக்கொண்டால் போதும், ஆண்டவர் இந்த வாக்குறுதியை தருகிறார். 3 குறிப்புகளை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். முதல் குறிப்பு என்ன? God promises to guide me when I am confused என்று சொல்லலாம். நான் குழப்பமாய் இருக்கும் போதெல்லாம் என் ஆண்டவர் என்னை வழி நடத்துகிறார். எல்லாருக்கும் குழப்பம் வருது, உண்டா இல்லையா? உண்டு. குழப்பம் வராதவர் ஆண்டவர் தான். மற்ற எல்லாருக்கும் என்ன உண்டு? திருமணம் முடித்து கொஞ்ச நாள் கழித்த போது வீட்டுக்குள்ள பாத்திரங்கள் எல்லாம் பறக்கும் இல்லையா? அப்படி பறக்கும் பொழுது சில எண்ணுவார்கள், நான் திருமணம் முடித்தது தேவ சித்தமா சித்தம் இல்லையா? ஒரு ஐயா 65 வயசு பிறகு என்கிட்ட வந்தார். ஐயா, அவன் பிள்ளைகள்லாம் கல்யாணம் ஆயிடுச்சு. சொன்னாங்க, நாங்க 2 பேரும் முடித்தது தேவ சித்தமா இல்லையா? நான் சொன்னேன், இதை கண்டுபிடிக்க அவசியமே இல்லை. இனி எப்போது நம் கல்லறை தோட்டத்துக்கு போக வேண்டும் என்பதான் சிந்திக்கணுமே தவிர இப்போ தேவ சித்தத்தை கண்டுபிடிக்கிறது ரொம்ப டூ லேட். ஆனா இங்க நான் இன்றைக்கு ஆவியானவரை கற்றுக் கொடுத்தால் ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். என்ன வாக்கு? நீங்களும் நானும் குழப்பங்களை சந்திக்கும் பொழுது நம்மை கைட் பண்ணுகிறார், வழி நடத்துகிறார். குழப்பத்துலதான் நமக்கு தெளிவு வராது. இப்போ ஒரு கிணத்துல கல்ல தூக்கி போடுங்க, தண்ணி அப்படியே கலங்கும். அதை எட்டி பாருங்க, உங்க முகம் தெரியாது. ஆனா அதே தண்ணி கொஞ்ச நேரம் கழித்து அமைதியில விடுங்க, அமைதியான உடனே அங்கே முகம் தெரியும். அப்போ வாழ்க்கையிலே குழப்பம் வருகிறது. இந்த குழப்பத்திலே மனிதர்களை இடத்தில் போய் ஆலோசனை கேட்டால் மேலும் குழப்பி விடுகிறார்கள். ஆகவே 2 மக்கள் இருக்கிறார்கள், குழம்பினவர்கள், இன்னொரு குழப்புகிறவர்கள். இந்த 2 பேர் இருக்கிறார்கள். இப்ப அந்த கூட்டத்தை எடுத்துக்கொண்டால் இந்த 2 பேர் இருப்பார்கள். சிலர் குழம்பிக் கொண்டே இருப்பார்கள், சிலர் குழப்பிக் கொண்டே இருப்பார்கள். ஆனா ஆண்டவர் என்ன சொல்கிறார்? குழப்புகிறவர்களுக்கு நான் வழி நடத்துகிறேன் என்று சொல்லல. குழப்பிக் கொண்டிருக்கிறாய் அல்லவா, உன்னை நான் வழி நடத்த வாக்குறுதியை தருகிறேன். எப்படி பாருங்க, நீதிமொழி 3ஆம் அதிகாரம் புரட்டுங்க. நீதிமொழி 3ஆம் அதிகாரத்தை கொஞ்சம் புரட்டுங்க. நீதிமொழி 3ஆம் அதிகாரம், அந்த 3ஆம் அதிகாரத்துல 5, 6 நான் வாசிக்கிறேன். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடு கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்போது உன் பாதைகளை என்ன செய்வார்? செவ்வைப்படுத்துவார். அப்ப என்ன அர்த்தம்? செவ்வைப்படுத்தப்படாத அந்த சூழ்நிலையிலே நாம் சுய புத்தியின் மேல் சாயாதபடி முழு இதயத்தோடு ஆண்டவரிடத்திலே நம்பிக்கை வைத்து அவரையே எண்ணும் பொழுது அவர் குழப்பத்தான அந்த பாதையை சரி பண்ணுகிறார். இந்த செய்தி இன்னைக்கு ஆயத்தம் முழுவதும் மத்தேயு 11ஆம் அதிகாரம் 1 - 14 வாக்கியங்களை வாசித்தால் அங்கே யோவான் சானகனை பற்றி சொல்லப்படுகிறது. யோவான் சானகன் யார்? ஆண்டவருக்கு முன்னோடியாய் நடந்தவர். அவன் வனாந்திரத்தின் குரலாய் இருந்தவர். அவன்தான் எலியாவின் ஆவியை பெற்றவன் என்று ஆண்டவரே சொல்லியிருக்கிறார். ஆண்டவர் வருவதற்கு முன்பாக வழியை ஆயத்தம் பண்ணினவர் யார்? யோவான் சானகன். அருமையானவர்களே, ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பழைய ஏற்பாட்டிலே கடைசி தீர்க்கதரிசி யோவான் சானகன். ஆனா புதிய ஏற்பாட்டுல இருக்கிறார். பைபிளை நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா யோவான் நற்செய்தி நூல்ல வருது, யோவான் தாயின் கற்பத்தில் இருக்கும் போதே பரிசுத்த ஆவியிலே அபிஷேகம் பெற்றார். ஆனா பைபிள் என்ன பண்றது? அவன் தாயின் கற்பத்திலே பரிசுத்த ஆவியிலே நிறைந்து இருந்தாலும் அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு பிரச்சனை இருக்கிறது. என்ன பிரச்சனை பாருங்க. யோவான் 10ஆம் அதிகாரம் 41. அநேகர் இயேசுவினிடத்தில் வந்து, யோவான் ஒரு அற்புதத்தையும் செய்யவில்லை, ஆகிலும் இவரை குறித்து யோவான் சொன்னதெல்லாம் எப்படி இருக்கிறது? மெய்யா இருக்கிறது. அப்ப யோவான் சானகர், நானும் நீங்களும் எப்போதோ அபிஷேகத்தை பெறுகிறோம். ஆனா யோவான் சானகர் தாயின் கற்பத்தில் இருக்கும் போதே ஆவியின் நிறைவை பெற்றவர்.
ஆனா தன் ஜீவியத்திலே ஒரு அற்புதம் கூட செய்யல. இன்னைக்கு அநேகர் என்றாங்க, நீ ஆவியிலே நிரம்பி இருக்கிறாயா, ஆவியானவர் ஆளப்பட்டிருந்தால் அற்புதம் செய்யணும்னு சொல்லி கட்டாயத்தாய் எதிர்பார்க்கிறார். பைபிள் சொல்கிறது, ஆவியானவர் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு விதமான பணிக்கு அழைத்திருப்பார். ஆனால் அழைத்த ஆண்டவர் இந்த யோவானு கொடுத்த பணி என்ன? ஆண்டவருக்கு வழி ஆயத்தப்படுத்த வேண்டும். அதைத்தான் செய்தானே தவிர அற்புதம் செய்யல. சிலருக்கு சந்தேகம், நான் ஆவியானவரை நிறைவே பெற்றிருக்கிறேன், ஒரு அற்புதம் செய்ய முடியவில்லையே. பயப்படாதங்க, நீங்க எல்லாம் யோவான் ஸ்நானகனுடைய கேட்டகரியில வந்துட்டீங்க. அப்போ இந்த யோவான் மத்தேயு 11 சிறையில இருக்கிறான் யோவான். திடீரென்று அவனுக்கு குழப்பம் வந்துச்சு. என்ன குழப்பம்? வருகிறவன் நீர்தானா அல்லது வேறொருவர் வர காத்திருக்க வேண்டுமா என்று தன் சீடர்கள் 2 பேரை ஆண்டவரிடத்தில் அனுப்புகிறான். எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு குறிப்பு என்ன? யோவான் ஸ்நானகர் யார் மேல குழப்பம் வந்துச்சோ அவர்கிட்ட தான் ஆள் அனுப்புறான். நம்ம எல்லாம் என்ன தெரியுமா, யார் மேல குழப்பம் வருதோ அவங்க கிட்ட சொல்ல மாட்டோம், மற்ற மக்கள்கிட்ட சொல்லி 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 குழப்பம் விரிவாக்குவோம். இவன் 2 பேரை அனுப்பினான். ஆண்டவர் அவனை கண்டனம் பண்ணினாரா? யோவான் ஸ்நானகனே என்று நீ குழப்பத்தில் போனா என்று அவர் சொல்லவே இல்லை. ஒன்னே ஒண்ணு சொன்னார். என்ன சொன்னார் தெரியுமா? நீங்கள் கண்டதையும் கேட்டதையும் போய் அவனுக்கு அறிவியுங்கள். குருடர் பார்வையிடுகிறார்கள், சப்பாடிகள் நடக்கிறார்கள், குஷ்டரோகிகள் சுத்தமாகிறார்கள், செவிடர் கேட்கிறார்கள், மரித்தோர் எழுந்திருக்கிறார்கள், தரித்தவருக்கு என்ன செய்யப்படுகிறது? நீங்க பழைய பாட்டை வீட்டுல போய் வாசி பாருங்க. பழைய பாட்டுல ஒரு குருடர் சுகமானதாக அற்புதம் கிடையாது. அப்போ குருடர்கள் சுகமாகிறார்கள் என்றால் அது யாருடைய காலம்? மேசியாவின் காலம். கிறிஸ்துவின் காலத்தில் தான் குருடர்கள் நினைக்கிறார்கள், பார்வையிடுவார்கள். ஆனால் தான் பர்த்தமை குருடன் சொல்கிறான், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கு. பழைய பாட்டுல குஷ்டரோகம் சுகமாயிருக்கு. ஆனா குருடர்கள் யாரும் சுகமாகவே, இது இயேசுவின் அந்த மேசியாவின் அடையாளம். உடனே தான் ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் கண்டதையும் கேட்டதையும் சொல்லுங்கள். இதே யோவான் ஸ்நானகர் யோவான் 1ஆம் அதிகாரத்தை எடுங்க. அங்க 36, 29 34 வசனம் வாசித்தால், யோவான் நற்செய்தி நூலை வாசித்தால் இயேசுவை பார்த்து சொல்கிறார், இவர்தான் உலகத்தின் பாவத்தை சுமந்த தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி என்று சொன்னார். இதே யோவான் ஸ்நானகர் தான் ஆண்டவருக்கு திருமுழு கொடுத்தார். ஆனா அதே யோவானுடைய வார்த்தையை பாருங்க, 1ஆம் அதிகாரத்தை எடுங்க. யோவான் 1ஆம் அதிகாரத்தை நீங்க புரட்டுங்க. அதுல சொல்றான் 33, நானும் இவரை அறியாதிருந்தேன், ஆனாலும் ஜலத்தினால் ஞானஸ்நானம் கொடுக்கும்படி என்னை அனுப்பினவர் ஆவியானவர் இறங்கி யார் மேல் தங்குவதை நீ காண்பாயோ அவரே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் கொடுக்கிறவர் என்று எனக்கு சொல்லியிருந்தார். அப்போ இயேசுவானவர் திருமுழுக்கு பெறும் பொழுது தன்மேல் ஆவியானவர் இறங்குவதை அவரும் கண்டார். மத்தேயுல வருது, மார்க்ல வருது. ஆனா இங்க யோவான் ஸ்நானகனும் பார்த்தான். யோவான் ஸ்நானகனுக்கு தெளிவாய் தெரியும், இயேசுதான் மேசியா, இயேசுதான் தேவகுமாரன், எல்லாம் தெரியும். ஆனால் உபத்திரம் வந்தபோது, சிறையில இருக்கும் பொழுது, மரணத்தை சந்திக்கிற வேளை வந்தபோது அவனுக்கு என்ன வந்தது? குழப்பம். வருகிறவர் நீதானா அல்லது வேறு ஒருவர் வர? அப்படியானால் குழம்புகிற மக்களுக்கு ஆண்டவர் வழி நடத்துவேன் என்று வாக்கு கொடுத்தவர் இங்க யோவான் ஸ்நானகருக்கு செய்தார். குழம்புகிறாயா? ஆண்டவரை குறித்து ஒரு சந்தேகம், குழப்பங்கள், வசனத்தை குறித்து, ஆவியானவரை குறித்து இதெல்லாம் குழப்பம் வருகிறதா? அங்கும் இங்கு ஓடி உங்கள் குழப்பத்தை விரிவாக்க வேண்டாம். ஆண்டவருடைய சன்னிதானத்துக்கு போங்கள், ஆண்டவரிடத்தில் போங்கள். ஆண்டவர் உங்களுக்கு எழுதி கொடுத்த வேதாமத்தை திரும்ப திரும்ப வாசியுங்கள். ஜெபத்தோடு வாசித்து பாருங்கள், ஆவியானுடைய ஒத்தாசையோடு வாசித்து பாருங்கள். உங்கள் எல்லா கேள்விகளுக்கும்
அவர் சரியான வழிநடத்தல் கொடுத்து உங்கள் குழப்பங்களை மாற்றுவார். பில்லி கிராம் தன்னுடைய ஊழியத்தை யூத் ஃபார் கிரைஸ்ட்ல ஆரம்பிச்ச உடனே அவருக்கு உலகம் முழுவதும் நற்செய்தியை சொல்ல ஒரு வாய்ப்பு கிடைத்தது. திடீர்னு ஒரு நாள் குழப்பம், நான் அறிவிக்கிற ஆண்டவர் உண்மையான ஆண்டவரா, உயிர்த்தெழுந்தவரா சொல்லி ஒரு இடத்துல உட்கார்ந்து கதறி ஜெபித்தார். அப்பொழுது அவர் தன்னுடைய நூலில் எழுதுகிறார், அந்த வேளையிலே ஆவியானவர் அவரை நிறைத்தார். நிறைத்து தான் உயிரோடு இருக்கிறேன் என்பதை உணர்த்தி வெளிப்படுத்தினாராம். அந்த குழப்பம் தீர்ந்தது. அவர் சொல்லுகிறார், என் மரண வரையில் இந்த குழப்பம் எனக்கு வரவே இல்லை. அப்படியானால் குழப்பத்தில் இருக்கும் பொழுது நம்மை வழிநடத்த வல்லமுள்ளவராக இருக்கிறார். யோவான் நற்செய்தி நூல் 20 எடுங்க. 25ல நம்ம தேசத்துக்கு வந்த ஒரு அருமையான அப்போஸ்தலன் தோமா சொல்கிறார், அவர் உயிரோடு இருக்கிறார் என்று எல்லாரும் சொன்ன உடனே இவன் சொன்னார். யோவான் 20:25 பாருங்கள். மற்ற சீடர்கள் கர்த்தரை கண்டோம் என்று அவரோடு சொன்னார்கள். அதற்கு தோமா, அவருடைய கைகளினாலும் கைகளில் ஆணிகளால் உண்டான காயத்தை நான் கண்டு, அந்த காயத்திலே என் விரலை விட்டு என் கையை அவருடைய விலாவிலே போட்டால் ஒழிய என்ன செய்ய மாட்டேன். பெரிய குழப்பம். 11 பேர் 12 ஒருவன் தற்கொலை பண்ணி கொண்டார். 10 பேர் குழப்பத்திலே கதவை பூட்டிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த சமயத்திலே ஆண்டவர் காட்சி அளிக்கிறார். அந்த சமயத்திலே தோமா இல்லை. ஆனால் தோமாவின் கூத்து என்ன? அவருடைய கைகளிலும் விலாவிலும் கையை போடுவேன், போட்டு ஒழிய நான் நம்ப மாட்டேன். அவருடைய குழப்பத்தை தீர்க்க ஆண்டவர் 8 நாளைக்கு பின்பாக சென்று அவனை பார்த்து சொல்கிறார், தோமாவே, உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விலாவிலே போடு. அவிசுவாசியா இராமல் எப்படி இரு, விசுவாசியா. ஆனா அவன் போடவே இல்லை. என் ஆண்டவரே, என் தேவனே என்றான். அப்போ God promises to guide me when I am confused. நாம் குழம்பும் போதெல்லாம் தெய்வம் நம்மை வழிநடத்துவதற்கு வாக்கு கொடுக்கிறார், அசூரன்ஸ் கொடுக்கிறார். என் வாழ்க்கையில எவ்வளவோ தடவை குழப்பம் வந்திருக்கு. நான் இல்லைன்னு சொல்லல, பொய் சொல்லல. அந்த குழப்பம் வரும்போதெல்லாம் என் தெய்வமாகிய கர்த்தராகிய இயேசுவானவர் அவர் வார்த்தை மூலமாய், அனுபவங்கள் மூலமாய், வல்லமையின் மூலமாய், அவரை வெளிப்படுத்தல் மூலமாய், அநேக ஆவிக்குரிய அனுபவங்கள் வழியாக என் குழப்பங்களை அவர் தீர்த்தார். மிக முக்கியமானது. அப்போஸ்தலர் 27 எடுங்க. இந்த 27ஆம் அதிகாரத்திலே பவுல் அப்போஸ்தலன் ஒரு கப்பல் பயணம் செய்கிறார். இந்த கப்பல் பயணம் செய்வதற்கு காரணம் என்ன? பவுல் அல்ல. பவுல் இப்போது சிறை கைதி. அவன் ராயனுக்கு அபயமிட்டதினாலே ரோமாபுரிக்கு கொண்டு போகப்படுகிறார். அந்த பயணத்திலே இவன் ஒரு கைதி. ஆகவே ஒரு தீர்மானம் செய்ய முடியாது. அவன் ஜெபிக்கும் போது சொல்லுகிறான், இந்த கப்பல் பயணம் அது மோசத்துக்கு நேரிடும் என்று சொன்னான். ஆனால் அந்த பவுலை அங்க அழைத்து கொண்டு போகிற பெரிய அதிகாரி அந்த மாலுமியும் கப்பலின் முதலாளியை நம்பினானே தவிர பவுலை நம்பவில்லை. என்ன நடந்தது? கப்பல் பயணம் செய்யப்படுகிறது. திடீரென்று தென்றல் காற்று அடிக்கிறது. தென்றல் காற்று முடிந்த உடனே பயங்கரமான ஒரு காற்று. இதிலே கப்பலுடைய சரக்குகளை எல்லாம் தூக்கி போடுகிறார்கள். 14 நாட்கள் அவர்கள் சாப்பிடவில்லை. இந்த சமயத்தில் எல்லாருக்கும் மரண பயம். அங்கே சூரிய வெளிச்சத்தை பார்க்க முடியவில்லை. ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுந்து நிற்கிறார். 27 பாருங்கள். அப்போஸ்தலர் 27:22 ஆகிலும் திடமனதாய் இருங்கள் என்று இப்போது உங்களுக்கு தைரியம் சொல்கிறேன். கப்பல் சேதமில்லாமல் உங்களில் ஒருவனுக்கும் என்ன வராது? பிராண சேதம் வராது. ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவான தேவனுடைய தூதனானவர் இந்த ராத்திரியிலே என்னிடத்தில் வந்து நின்று, பவுலே பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். இதோ உன்னுடனே யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார். ஆனபடினாலே மனுஷரே திடமனதாயிருங்கள்.
எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று தேவனிடத்தில் நம்பிக்கையாக இருக்கிறேன் என்றார். பாருங்க, அதே 27ஆம் அதிகாரத்தில் 37 கப்பலில் 276 பேர் இருந்தார்கள். எல்லாரும் கரை சேர்ந்தார்கள். இந்த கப்பல்ல 276 பேருக்கு குழப்பம் இல்லாதவர் யாரு? பவுல். அந்த குழப்பம் இல்லாத காரணம் என்ன? ஆண்டவர் அவரை வழி நடத்தினார். ஆண்டவர் வழி நடத்தவில்லை என்றால் அவருக்கு குழப்பம் வந்திருக்கும். அவர் சொல்லுகிறார், இதோ நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும் என்று சொல்லி அவனை தைரியப்படுத்தினார். அருமையானவர்களே, நம்ம வாழ்க்கையில குழப்பங்கள் வரும்போதெல்லாம் ஆண்டவர் நம்மை வழி நடத்துவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். சரி, 2025க்கு வந்துட்டோம். இப்ப அடுத்த வருஷம் என்ன வருஷம்? 26. இப்பவே எல்லாம் யூடியூப தேடுறாங்க, என்ன சொல்ல போறாங்க இல்லையா? ஒருத்தர் என்ன கேட்டார், ஐயா என்ன நடக்கும்? நான் சொன்னேன், நீ ஆண்டவரோடு இருந்தால் எல்லாம் நல்லா நடக்கும். நீ ஆண்டவரோடு இல்லைன்னா ஒண்ணுமே நல்லா நடக்காது, அவ்வளவுதான். ஆனா இன்றைக்கு அநேகருக்கு எதிர்காலத்தை குறித்த ஒரு பெரிய காரியம், அங்கே என்ன நடக்கும், அது என்ன சம்பவிக்கும். ஆனா பலர் எதிர்காலத்தை குறித்து வெளிப்பாடு சொல்லும் போது அமெரிக்கா, பிரான்ஸ், ரஷ்யா சொல்றாங்க. யாரும் தமிழ்நாட்டு அரசியலை பற்றி சொல்றதே கிடையாது. ஏன் தெரியுமா? சொன்னா என்ன நடக்கும்னு அவங்களுக்கு தெரியும். ஆண்டவர் எல்லா நாடுகளுக்கும் அவரை பற்றி தெரியும் இல்லையா? அவர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்லாமல் எதையும் செய்யவே மாட்டார். சொல்லி இருப்பார். சிலர் சொல்லுவார்கள், சிலர் சொல்லாமல் மறைப்பார்கள். அப்ப என்ன அர்த்தம் பாருங்க, இந்த குழப்பமான சூழ்நிலையிலும் ஆண்டவர் வழி நடத்துகிறார். ஒரு படிச்ச ஒரு சம்பவத்தை நான் சொல்றேன். அமெரிக்காவிலிருந்து ஒரு விமானமானது அநேக பயணிகள் வழியாக எங்க வருதுன்னா ஆப்பிரிக்காவுக்கு வருது. ஆப்பிரிக்கா, அந்த கூட்டத்துல ஒரு அமெரிக்க ஒரு அருமையான பிரசங்கியார், அவரும் அங்கே ஆப்பிரிக்காவிலே கூட்டம் நடத்த சொல்கிறார். அவருக்கு கூட்டம் நடத்துவதற்கு தேவையான பணங்கள் கையிலே இல்லை. ஆனாலும் கூட ஜெபித்துக் கொண்டே போற விசுவாசம் நிறைந்தவர். திடீர்னு அந்த விமானம் வானத்துல பறந்துட்டு இருக்கும் போது அந்த விமானி ஓட்டி சொன்னார். என்ன சொன்னார் தெரியுமா? விமானத்தின் 2 என்ஜினும் வேலை செய்யவில்லை. ஆகவே நாம் நேராக பரலோகத்தான் போகிறோம். அதனால எல்லாரும் உங்களை ஆயத்தம் பண்ணுங்கள் என்றார். எல்லாரும் ஆட ஆரம்பிச்சாங்க. ஆனா இந்த பிரசங்கியா எழுந்து தலையில தொப்பி வச்சிருந்தார், கையில பைபிள் வச்சிருந்தார், வல்லமையா பேசினார். இந்த பவுல போல பேசினார், பயப்படாதங்க, நம்ம எல்லாரும் எங்க போறோம்? ஆப்பிரிக்காவில் போய் இறங்க போகிறோம், தைரியமா சொன்னார். இப்படி பிரசங்கம் பண்றாரு. அநேக அடுத்தவங்க எல்லாம் அவங்க பிரசங்கத்தை கேட்டு அவங்க கேட்க ஆரம்பிச்சாங்க. உடனே சொன்னார், ஒவ்வொருங்க கை தூக்குங்க, அழுது ஜெபிங்க. எல்லாரும் அழுத ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ விமான ஓட்டி திடீர்னு அறிவு கொடுத்தார், ஆண்டவருடைய கிருபையில 2 என்ஜின் ஓடுது. அதனால பத்திரமா சேர்ப்பார். இப்ப நான் இருந்தா என் சீட்ல போய் உட்கார்ந்து இருப்பேன் இல்லையா? ஆனா அந்த பிரசங்க புத்திசாலி பிரசங்க என்ன செய்ய தெரியுமா? எழுந்து நின்றார், கர்த்தர் நம்மை விடுவித்தார், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு. ஆனா அதுக்கு நன்றி தோத்திர காணிக்கை எடுக்க போறேன். தொப்பிய கலத்தினார், அப்படியே எடுத்த. எல்லாரும் மரண பயத்தில் விடுபட்டதுல இருக்கிறதெல்லாம் அள்ளி போட்டான். அவர் அதை நடந்து பார்த்த உடனே சொன்னாரு, ஆப்பிரிக்கா நாட்டுல நான் செய்யக்கூடிய ஊழியத்துக்குரிய பணமெல்லாம் வந்துட்டு அல்லேலூயா இல்லையா? ஆனா அவ்வளவு குழப்பத்து அந்த பிரசங்கியாருக்கு என்ன இருக்கு? தைரியம். காரணம் என்ன? ஆவியானவர் அவனை நடத்துவேன் என்று வாக்கு கொடுத்தார். சரி, முதல் குறிப்பு. இனி 2வது குறிப்பை நான் சொல்கிறேன். 2வது குறிப்பு, God promises to help me when I am tempted. நான் சோதிக்கப்படும் போதெல்லாம் அவர் எனக்கு உதவி செய்வார் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. மனித வாழ்க்கையில எல்லாருக்கும் சோதனை வருது. சக்கர வியாதிக்காரங்களுக்கு சோதனை என்ன? கேட்க பார்த்த உடனே என்ன வரும்? ஒரு சோதனை வரும் இல்லையா? எல்லாருக்கும் டெம்டேஷன் உண்டு. சில பாவத்தை விட்டுருப்போம், அதை செய்யணும்னு ஒரு டெம்டேஷன் வரும்.
சில சீரியலை விட்டுருப்போம், அதை பார்க்கணும்னு என்ன வரும் இல்லையா? சில திரைப்படத்தை பார்க்க கூடாதுன்னு முடிவு பண்ணிருப்போம், ஆனாலும் அதை பார்ப்போம். எல்லாருக்கும் டெம்டேஷன். பில்லிகிராம் அடிக்கடி சொல்வார், ஒரு மனிதன் ஒரு பெண் பூட்டிய அறையில எப்படி இருக்கிறாரோ அதுதான் உண்மை. யாரும் இல்லாத நேரத்தில் தனிமையா இருக்கும்போது நீங்க என்ன சிந்திக்கிறீங்க, எதை பார்க்கிறீங்க, எதை யோசிக்கிறீங்க, எதை கற்பனை பண்ற, இதை ஒரிஜினல் எழுதுறார் பில்லிகிராம். அப்போ நம்ம எல்லாருடைய வாழ்க்கையில என்ன உண்டு? சோதனை உண்டு, சோதனைகள் உண்டு. சோதனை வரவே வராதுன்னு பைபிள போடவே இல்லை. மனிதனாய் பிறந்த அத்தனை பேருக்கு சோதனை உண்டு. ஆனால் God promises to help. எனக்கும் உங்களுக்கு சோதனையிலே உதவி செய்கிறார். ஏன் உதவி செய்கிறார் என்றால், அவர் சோதனைகளை அவர் கடந்து வந்தார். சோதனைகளிலே அவர் ஒரு நாளும் அவர் பாவம் செய்யவில்லை, வெற்றி சிறந்தவராயிருந்தார். அதனால்தான் சோதனையிலே அகப்படுகிற மக்களுக்கு அவர் உதவி செய்கிறவராக இருக்கிறார். ஏங்க 1 கொரிந்தியர் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 13, மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு. அப்போ எல்லா மனிதருக்கு வர்ற சோதனை தான் நமக்கும் வரும். சரி, தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். உங்கள் பிராணிக்கு மேலாக அவர் ஒரு நாளும் சோதிக்க மாட்டார். அப்படியே சோதித்தாலும் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு அதற்கு தப்பி செல்லும்படி தப்பிக் கொள்ளும்படியான போக்கையும் உண்டு பண்ணுவார். எவ்வளவு ஆச்சரியம் பாருங்க. அப்ப நம்ம பிராணிக்கு மேலாக கர்த்தர் சோதிக்க மாட்டார். சிலர் சொல்லுவாங்க, யோபை போல சோதிப்பார். யோபையும் நம்மையும் ஏணி வைத்தால் கூட எட்டாது. அவன் ஒரே நாள்ல பிள்ளை இழந்தான், சொத்தை இழந்தான், சுகத்தை இழந்தான், மனைவியுடைய அன்பை இழந்தான், நண்பர்களின் ஆறுதலை இழந்தான். அத்தனையிலும் அவன் சொன்னான், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு. என் கதையை சொல்லுவேன். ஏன் தெரியுமா? அவங்களுக்கு தக்கதான் சோதனை வரும். யோபின் சோதனை நமக்கு கிடையாது, தாவீதின் சோதனை நமக்கு கிடையாது, ஆபிரகாமின் சோதனை நமக்கு கிடையாது, பவுலின் சோதனை நமக்கு கிடையாது. நமக்கு எவ்வளவு திறன் உண்டோ அதற்கு தக்கதாக சோதனை. அப்படியே சோதனை வந்தாலும் எல்லா மனிதருக்கு நேரிடுகிற சோதனை தான் வருமே தவிர வேற எந்த சோதனையும் புதுசா வராது. அப்படியே சோதனை வந்தாலும் அதை தாங்க பலம் கொடுப்பார், அதை தப்பி செல்ல என்ன தருவார்? வழி. ஆதியாகமம் 39 பாருங்க. யோசேப்புக்கு ஒரு சோதனை, ஒரு பெண் மூலமாய். அந்த சோதனை தினந்தோறும் அவனிடத்தில் போராடினாள். ஒரு நாள் வீட்டிலே யாரும் இல்லாத நேரத்திலே தன்னோடு பாவம் செய் என்று அவனை அழைத்தாள். அவனை பலவந்தப்படுத்தினான். யோசேப்பு சொல்லுகிறார், இதோ கர்த்தருக்கு முன்பாக நான் எப்படி பாவம் செய்வது எப்படி என்று சொல்லிவிட்டு தன் வஸ்திரத்தை விட்டு ஓடி போனான். பாருங்க, அந்த ஓடுவதற்கு ஆண்டவர் ஒரு வாசலை வைத்திருந்தார் இல்லையா? இந்த வசனம் அதான் புரியுது. அப்படியா? எல்லா சோதனையிலும் தப்பி செல்ல என்ன உண்டு? நம்ம என்ன சொல்றோம் தெரியுமா? வாசலை கண்டுபிடிக்காம ஜன்னல தழுவோம். நான் சொல்றேன், வாசலை கண்டுபிடிங்க. ஆண்டவரே, எனக்கு என்னுடைய சோதனையிலே தப்பி செல்ல என்ன வாசல் வைத்திருக்கிறேன், எங்கே வழி வைத்திருக்கிறேன், அதை காண்பியும். அப்போ என்ன அர்த்தம்? நம்முடைய வாழ்க்கையிலே சோதனையிலே நாம் வாழும்போது ஆண்டவர் நமக்கு வாக்கு தத்தம் கொடுக்கிறார். என்ன வாக்கு தத்தம்? நான் உனக்கு உதவி செய்வேன். முதலாவது என்ன வாக்கு தத்தம்? குழப்பமாக இருக்கும்போது நம்மை வழி நடத்துவேன் என்று வாக்கு கொடுப்பார். இப்போது என்ன கொடுக்கிறார் என்றால், சோதனைகளிலே மாட்டும் பொழுது அதிலே நம்முடைய வாழ்க்கையில உதவி செய்ய அவர் வாக்கு கொடுக்கிறார். மத்திய 4 இயேசுவின் அந்த சோதனையை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. மத்திய 4ஆம் அதிகாரத்தில் அந்த 4ஆம் அதிகாரம் 1 பாருங்க. ஆவியானவரால் அவர் வனாந்தரத்திலே வழிநடத்தப்பட்டார், சாத்தானால் சோதிக்கப்படுவதற்கு. இப்படி ஒரு வார்த்தை.
நான் பார்த்தேன். ஆவியானவர் நடத்துகிறார், ஆனால் சாத்தான் சோதிக்கப்பட. அவர் ஏன் சோதிக்கப்பட வேண்டும்? அவர்தான் முதல் ஆதாம் அல்ல, இரண்டாம் ஆதாம். முதல் ஆதாம் டெம்ப்டேஷன்ல தோத்து போனார். ஆனா இரண்டாம் ஆதாமுக்கு அதே சோதனை வந்தது, அவர் அதை ஜெயித்தார், பாவம் செய்யவில்லை. அந்த 3 சோதனை நமக்கு தெரியும். சாத்தான் சொல்லுகிறார், இந்த கல்லுகளை நீ என்ன செய்யும்? அப்பமா நீ தேவகுமாரன் என்றார். அதனுடைய சோதனை என்ன தெரியுமா? உமக்கு இருக்கிற அதிகாரம் வரங்களை நீ உமக்காக பயன்படுத்தும், சுயத்துக்காக அவர் பயன்படுத்த. பிறகு சாத்தான் அவரை உயரத்திலே கொண்டு போய் கீழே விழும், அப்போது தூதர்கள் உம்மை தாங்குவார்கள் என்று சொன்னார். அந்த சாத்தானுடைய எண்ணம் என்ன? இவர் சிலுவையிலே மடிந்து உயிர்த்தெழுந்து மகிமை பெற வேண்டாம், மேலிருந்து குதிச்சாலே அநேகருக்கு மத்தியில புகழ் வந்து விடும் என்றார். அதையும் அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. மூன்றாவதாக உலகத்தினுடைய எல்லா ராஜ்யங்களையும் அந்த மகிமையை காண்பித்து, இதோ என்னை நீ பணிந்து கொள்வாயானால், என்னை ஆராதிப்பாயானால் இதை தருவேன் என்றார். அப்பொழுது ஆண்டவர் சொன்னார், உன் தேவனாகிய கர்த்தரை முழு இதயத்தோடு ஆராதிப்பாயாக என்று சொல்லப்பட்டிருக்கிறதே என்று சொல்லி அவனை அப்பாலே போ சாத்தானே என்றார். இந்த ஓமைகளை பல முறை விளக்கும் போது நம்ம என்ன சொல்லுவோம் என்றால், இயேசுவானவர் இந்த சோதனையை ஜெயிக்க அவர் பயன்படுத்தியது வசனம்தான், உண்மைதான். ஆனா சாத்தானும் எதை தான் பயன்படுத்தினான் சொல்லுங்க? எனக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச வசனத்தை காட்டிலும் யாருக்கு வசனம் தெரியும்? பயங்கரமா தெரியும், கரைச்சு குடிஞ்சிருக்கும். அப்போ இவர் சொல்றார் எழுதியிருக்கிறபடியே, ஆண்டவர் சொன்னார் எழுதியிருக்கிறபடியே, 2 பேரும் மாறுங்கள். நான் இன்றைக்கு மாலையிலே இதை தியானித்த போது எனக்கு ஒரு நல்ல ஒரு தெளிவு கிடைத்தது. ஆண்டவராய் இயேசுவானவர் இந்த சாத்தானை எப்படி ஜெயித்தார்? ஒன்று வேத வார்த்தை, 2வது ஆவியானவரின் நிறைவிலே, 3வது என்ன? அவர் தேவ சித்தத்தின் மையத்திலே இருந்தார். அவருக்கு தெரியும் தன்னுடைய வாழ்க்கையின் தேவ சித்தம் என்ன, பிதாவின் சித்தம் என்ன. சிலுவைக்கு போகணும், மடியணும், 3ஆம் நாள் உயிரோடு எழும்பணும், இதான் சித்தம். ஆகவே இந்த 3லே அவர் இருந்ததினாலே அவர் சோதனையை ஜெயித்தார். சகோதரனே சகோதரியே, பல்வேறு சோதனைகளிலே மாட்டிக்கொண்டு, திணறிக்கொண்டு, வெம்பிக்கொண்டு, அழுது கொண்டு, போராடி கொண்டு வாழ்க்கையை அல்லது உன் படுக்கையை நீ கண்ணீரினால் நனைத்துக் கொண்டிருக்கலாம். இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் சொல்கிற ஒரு காரியம் என்ன? நீ குழப்பம் அடையும் பொழுது உனக்கு வழிகாட்ட வாக்கு கொடுக்கிறார். 2வது சோதனைகளில் மாட்டும் பொழுது ஆண்டவர் உனக்கு உதவி செய்ய வல்லமுள்ளவராக இருக்கிறார். 3வது கடைசி குறிப்பு, God promises to support me in trouble. நாம் துயரங்கள் உபத்திரங்கள் சந்திக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு சப்போர்ட் பண்ணுகிறார், அனுக்கிரகம் பண்ணுகிறார். ஏசாயா 43ஆம் அதிகாரம் 2-3 வாசித்து பாருங்கள். அங்கே ஆண்டவருடைய வாக்கியம் சொல்கிறது, நீ தண்ணீரை கடக்கும் பொழுது நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்கிறார். ஏசாயா 43 அங்கே 1-2 பாருங்கள். இப்போது யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலை உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். நீ தண்ணீர்களை கடக்கும் பொழுது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்கினியிலே நடக்கும் போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. இது அப்படி நடந்துச்சு. சிவந்த சமுத்திரத்துக்கு போகும்போது புரளல, யோர்தானை கடக்கும் போது அவர்கள் மேல் அது வரல. சாத்ரா மேஷாக் ஆபேத்நேகோ அவர்களை அந்த அக்னியிலே போடும்போது அவர்களை அது தொடாது இருந்தது. அப்போ ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில ப்ராப்ளங்கள், பிரச்சனைகள், வேதனைகள், உபத்திரங்கள் இவைகளிலே வாழும்போது நமக்கு அனுக்கிரகம் பண்ணுவேன் என்று அவர் வாக்குறுக்கிறார், சப்போர்ட் பண்ணுவார். நீங்க தனியா இல்ல, ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். சாத்ரா மேஷாக் ஆபேத்நேகோவை
அங்கே அக்னியிலே போட்டார்கள். ஆனா சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுக்கு கண்ணுக்கு தெரியல, தங்களோடு 4வது நபர் இருக்காரு. தெரிஞ்சது யாருக்கு? ராஜாவுக்கு தான் தெரிஞ்சு. அவர் சொல்லுகிறார், பாருங்கள், போட்டது 3 பேர், உலாவுகிறவர்கள் எத்தனை பேர்? 4 பேர். வெளியே வர சொன்னால் 4வது நபர் வரல, யார் தான் வந்தார்கள்? 3 பேர். அப்போ நம்ம உபத்திரத்துல அல்லது கஷ்டங்கள்ல, வியாதிகள்ல அல்லது காரணமில்லாத பிரச்சனைகளிலே அமிழ்ந்து திகைக்கும் பொழுது பயப்படாதிருங்க. உங்களுக்கும் எனக்கும் சப்போர்ட் பண்ண, அனுக்கிரகம் பண்ண அவர் ஆயத்தம் உள்ளவராயிருக்கிறார். பிலிப்பியர் நிருபம் 4ஆம் அதிகாரம் 13 பாருங்கள். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து இயேசுவினாலே எல்லாவற்றை செய்ய எனக்கு என்ன உண்டு? பலன் உண்டு என்று அங்கே அருமையான அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். பிலிப்பியர் நிருபம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் அதிகாரம் அதிலே 6 பாருங்கள். அங்கே 6வது வாக்கியம் சொல்கிறது, நான் உங்களை நினைக்கிற போதெல்லாம் என் தேவனை தோத்திருக்கிறேன். என் கட்டுகளிலும் என் சுவிசேஷத்திற்காக உத்தரவு சொல்லி அதை திடப்படுத்துகிறதிலும் நீங்கள் நீங்கள் அனைவரும் எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையில் பங்குள்ளவர்கள் ஆனதால். அப்படியானால் பவுலுடைய ஒவ்வொரு பாடுகளிலும் ஆண்டவரின் கிருபை அவனோடு கூட இருந்தது. 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 6 பாருங்கள். சிக்லாக்ல தாவீது வந்து பார்க்கிறான். அவருடைய மனைவிகள், அவனுடைய 600 நண்பர்களுடைய மனைவிகள், பிள்ளைகள், ஆடு மாடுகள் எல்லாவற்றையும் அங்கே அமெரிக்கர்கள் பிடித்து கொண்டு போய்விட்டார்கள். அந்த சமயத்தில் தான் எல்லாரும் அழுகிறார்கள். அழும்போது எல்லாரும் தாவீதின் மேலே கல்லெறிய வேண்டும் என்று அவர்கள் பேசிக் கொண்டார்கள். இந்த சமயத்திலே தாவீதுக்கு நண்பர்கள் இல்லை, மனைவிகள் இல்லை, பிள்ளைகள் இல்லை, ஆறுதல் செய்ய யாருமே இல்லை. அங்கு வேதம் சொல்லுகிறது, தாவீது தன்னைத்தானே கர்த்தருக்குள் என்ன செய்தான்? திடப்படுத்திக் கொண்டு ஆண்டவரை அழைக்கிறான். அங்குள்ள ஆசாரியனை அழைத்து ஏபோத்தை கொண்டு வா என்கிறான். ஏபோத்தின் மூலமாய் சொல்கிறான், அந்த தண்டை பின்தொடரலாமா? ஆண்டவர் சொல்கிறார், தண்டை பின்தொடரு, எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்வாய். அப்படியே திருப்பிக் கொண்டான். அப்ப வாழ்க்கையில எவ்வளவு பெரிய உச்ச கட்டமாக இருந்தாலும் அந்த கட்டங்களிலே நமக்கு யார் தான் சப்போர்ட் பண்றாங்க? ஆவியானவர் எனக்கு 3 குறிப்புகளை தந்தார். முதலாவது, குழப்பமான காலங்களிலே கைட் பண்ணுவார், வழி நடத்துவார். 2வது, சோதனை காலங்களிலே உதவி செய்வார். ஆனால் ட்ரபிள் அல்லது கடினமான அந்த கஷ்ட காலங்களிலே அவர் நமக்கு சப்போர்ட் பண்ணுவார். இதுதான் இந்த 2026 நம்முடைய ஃபியூச்சருக்கு ஆண்டவர் கொடுக்கிற அசூரன்ஸ். அல்லேலூயா. ஒரு சம்பவத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். 77 அல்லது 8 நினைக்கிறேன், கேரளாவில் ஒரு கன்வென்ஷனுக்கு என்னை கூட்டாங்க. எனக்கு தமிழ் தான் நல்லா வரும், ஆங்கிலம் வராது, மலையாளம் சுத்தமா தெரியாது. அந்த காலத்தில் இருக்கும்போது செல்போன் கிடையாது. ஆகவே லேண்ட்லைன்ல போன் பண்ணி வாங்கியா நாங்க எப்படி வரணும்னு கேட்டேன். உடனே அவங்க சொன்னாங்க, நேரா நாகூர் வாங்க, அங்கிருந்து திருவனந்தபுரம் வந்து சேருங்க, இத்தனா நம்பர் பஸ்ல ஏறுங்க, ஏறி அந்த ஊர்ல இறங்குற உடனே ஒரு வெத்தலைப்பா கடை இருக்கும், அந்த கடையில போய் இந்த விலாசத்தை கொடுத்து ஆலயத்தை காட்ட சொல்லுங்க, காட்டுவாங்க. நான் அப்படியே போனேன். கரெக்டா அந்த வெத்தலைப்பா கடையில வந்து இறங்கி அட்ரஸ் கொடுத்தேன். ஐயா, இந்த சர்ச் எங்க இருக்கு? அவர் சொன்னாரு, ரொம்ப பக்கத்துல இருக்குனாரு. உங்களுக்கு நல்லா தெரியும், உள்ளூர்காரங்களுக்கு எப்பவுமே பக்கம், வெளியூர்காரங்களுக்கு. அன்றைக்கு நான் ஒரு பிரசங்கத்தை ஆயத்தம் பண்ணியிருந்தேன், விசுவாசமும் தைரியம். அப்படியே ஆசை போட்டுக்கிட்டே போறேன், இதை நீங்க பிரசங்கம் பண்ணணும். இப்ப இருக்கிற பொறுமை அந்த காலத்துல எனக்கு கிடையாது, ஓப்பனா சொல்றேன். இப்ப இருக்கிற முதிர்ச்சியும் அப்ப கிடையாது. அந்த காலத்துல சட்டுன்னு உணர்ச்சி வசப்படுவேன். அங்க போறேன், 1 மைல் கடந்த, 2 மைல் கடந்த, 3 மைல் கடந்த, 4 ஆச்சு, 5 ஆச்சு, 6.5 மைல் ஆச்சு. நான் அந்த போதைகளை திட்ட ஆரம்பிச்சேன். அந்த ஆளை பையன் போறேன். அந்த பாதையின் குறுக்க ஒரு சின்ன ஆறு ஓடும். சின்ன ஆறு, நம்ம ஆலயம் அளவுக்கு ஒரு ஆறு ஓடும். அந்த ஆறை கடந்துதான் அக்கறைக்கு போகணும். ஆறுக்கு குறுக்க பாலம் கிடையாது.
2 தென்னை மரத்தை பிளந்து இரும்பு கம்பியை போட்டு குறுக்க போட்டிருந்தாங்க. கைபிடித்து நடப்பதற்கு கைபிடி கிடையாது. நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், தாத்தாமா பாட்டிமா சின்ன பிள்ளைகளை கிடுகிடுன்னு ஓடுது. நான் தண்ணியை பார்த்தேன், படு வேலைக்கிற போகுது. எனக்கு நீச்சல் தெரியாது. என்ன ஆச்சு, சூட்கேஸை எடுத்துக்கிட்டு யோசித்தேன். கன்வென்ஷனும் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். நேரா பைய தூக்கிட்டு மறுபடியும் பஸ்ஸை பிடித்து திருவனந்தபுரம் போய் நாகூர் போய் ஊருக்கு போயிடுவோம். வேண்டவே வேண்டாம் சொல்லிட்டு உட்கார்ந்து இருக்கும் போது அப்படியே உட்கார்ந்துட்டேன். மனசுலலாம் துக்கம். ஒரு நாளும் கன்வென்ஷனை கேன்சல் பண்ணலையே, இப்படி மாட்டிக்கிட்டேன்னு. அப்புறம் ஒரு கைப்பிடி வச்சிருந்தா கூட அப்படி பிடிச்சு 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 போயிடுவேன் இல்லையா. என்ன நடந்தது, ஒரு ஐயா வந்தார், அவர் மலையாளம் பேசினார். ஏன் உடம்புல 1/4 ஒல்லி வந்தார். ஐயா அக்கறைக்கு போகணுமான்னு கேட்டார். அவருக்கு மலையாளம் கொஞ்சம் எனக்கு புரிஞ்சு, ஆமையான்னு. உங்களை அக்கறைக்கு நான் கொண்டு போறேன். எப்படின்னு கேட்டேன். படகுட எப்படி தூக்கிட்டு போயிடும், உங்களை நான் கொண்டு போறேன். என்ன செய்யணும், முதல்ல கண்ணை மூடுங்க. மூடிட்டேன். சூட்கேஸை கையில கொடுங்க, நான் கொடுத்தேன். எனக்கு பயம், ஓடிட்டானா அடுத்த சாரத்துக்கும் பனியனுக்கு எங்க போகிறது, நம்ம அளவுக்கு சட்டை கிடைக்காதுன்னு நினைச்சிட்டு கண்ணை மூடிட்டேன். சூட்கேஸ் அவர்கிட்ட போய் கையை நீட்டினார். நடந்த சொல்ல கை நீட்டினேன். கையை நீட்டினோட என் கையை அவர் பிடிச்சுக்கிட்டார். அவர் பிடிச்சாரோ இல்லையா, நானும் பிடிச்சுக்கிட்டேன். நான் ஓப்பட சொல்றேன். பிடிச்சுக்கிட்டு அவர் சொன்னார் நடனார். அப்படியே மண்ணுல நடக்கேன். நடந்து இப்ப பார்த்தா அந்த தென்னை பலகையில நடக்கிறேன். நான் கண்ணை திறந்தேன்னு வைங்க, 2 பேரும் பாயிண்ட் டு பாயிண்ட் தான். என்ன நடந்தது, கண்ணை திறக்கல. கொஞ்ச நேரம் கழித்து என் நடந்தது சொல்ல, கொஞ்ச நேரம் கழித்து என் காலு மண்ணுல போயிடுச்சு. புரிஞ்சுக்கிட்டு அக்கறைக்கு வந்தாச்சு. ஆனாலும் கண்ணை திறக்கல. ஏன்னா அவர் சொல்லியிருக்காரு கண்ணை திறக்காது. கண்ணை திறந்தாரு. திறந்தேன். என் கையில சூட்கேஸை கொடுத்தாரு. மலையாளத்துல என்னதாம சொன்னாரு. நானும் தமிழ்ல அவருக்கு நன்றி செலுத்துறேன். உடனே சூட்கேஸை எடுத்துக்கிட்டு நான் ஆயத்தம் பண்ண பிரசங்கம் என்ன, விசுவாசமும் அதை அசை போட்டு நடக்கிறேன். அப்பந்தான் ஆவியானவர் சொன்னார், நெல்லு மகனே உட்காந்து என்னையான. முன்பின் தெரியாதவன் கண்ணை மூடுனா மூடுற, கையை கொடுனா கொடுக்கிற, சூட்கேஸ கொடுக்கனா கொடுக்கிற, நடனா நடக்கிற, நில்லுனா. நீ அந்த அளவுக்கு ஒன்னை எனக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறாயான்னு கேட்டார். அப்பதான் நினைச்சேன், ஊரா பிரசவம் பண்ணாலும் நம்ம இன்னும் செய்யல. சொல்லுங்க, அந்த ஆத்தங்கரையில கன்வென்ஷன் சபையா இருக்கு இல்லை, எனக்கு தான் கன்வென்ஷன். ஆண்டவர் பெரிய கன்வென்ஷன் போட இருந்தார். என் ஊழியக்காரன் அல்லாமல் குருடன் யார்? ஒரு ஊழியக்காரன் குருடனை போல இருக்கணும். அவனை ஆண்டவன் நடத்துவார். அவன் பார்க்க கூடாது, அவன் பேசக்கூடாது, அவன் செயல்படக்கூடாது. நீ ஒப்புக்கொடுனார். அந்த நாளிலே என்னை தாழ்த்தி ஒப்படுத்து. இன்னைக்கு வரையிலும் என்னுடைய கை யார் கையில இருக்கு? அல்லேலூயா. இப்ப நான் உங்ககிட்ட கேட்கிறேன், ஒப்பு கொடுத்திருக்கீங்களா? முன்பின் தெரியாதவன் சொல்றதெல்லாம் செய்யறோம். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறபடி ஒரு நிபந்தனை இல்லாமல் ஒரு குருடனை போல, ஒரு சின்ன பிள்ளை போல நம்மை அர்ப்பணித்திருக்கிறோமா என்றா? இல்லவே இல்லை. ஆண்டவர் அதான் சொல்றாரு, உன் ட்ரபிள்ல நீ இந்த சிறுபிள்ளை போல ஒப்புவிடு, உன்னை நான் சப்போர்ட். இந்த 3ஆம் நாளின் செய்தி என்ன? அவர் நம்முடைய எதிர்காலத்திற்கு அவர் கொடுக்கிற ஒரு அசூரன்ஸ் என்ன? நம்முடைய குழப்பம் வரும்போது கைட் பண்ணுவார், சோதனை வரும்போது ஹெல்ப் பண்ணுவார், நம்முடைய ட்ரபிள் காலங்களிலே என்ன செய்வார்? சப்போர்ட் பண்ணுவார். ஒப்பு கொடுப்போமா? எழுந்திருப்போம், ஜெபிப்போம்.